கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே பரலோகத்தில் உள்ள சேனைகள் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். These days, with the help of the Holy Ghost, we are meditating the word of God under the title Heavenly Armies. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். Let's read the book of Revelations, chapter 19, verses 11 to 14. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். And I saw heaven open, and behold, a white horse, and he that sat upon him was called Faithful and True, and in righteousness he doth judge and make war. His eyes were as a flame of fire, and on his head were many crowns, and he had a name written that no man knew but he himself, and he was clothed with the vesture dipped in blood, and his name is called the Word of God. And the armies which were in heaven followed him upon white horses, clothed in fine linen, white and clean. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இங்கே பரலோகத்தில் உள்ள சேனைகளை யோவான் தரிசனத்தில் காண்கிறார். Here John saw in his vision the heavenly armies. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு 7 வருட உபத்திரவத்தின் முடிவிலே இந்த உலகத்தில் அர்மகதோன் என்கிறதான இடத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். After the secret coming of Lord Jesus Christ, and at the end of the 7-year tribulation period, there will be a great war in a place called Armageddon in this earth. அந்த யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவோடும் அவனுடைய 10 ராஜாக்கள் மற்றும் அவனுடைய இராணுவத்தோடும் யுத்தம் பண்ணும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவருடைய மனவாட்டி சபையும் அர்மகதோன் என்கிற இடத்திற்கு, அதாவது பூமிக்கு யுத்தம் பண்ணும்படியாய் இறங்கி வருவார்கள். There Lord Jesus Christ, along with his bridal church which has been caught up in the secret coming of Lord Jesus Christ, will be coming down to Armageddon to wage the battle against Antichrist and the 10 kings and his armies. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். We see that in the book of Revelations, chapter 17, verses 12 to 14. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரமளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். And the 10 horns which thou sawest, or 10 kings, which have received no kingdom as yet, but receive power as king, one are with the beast. These have one mind, and shall give their power and strength unto the beast. These shall make war with the Lamb, and the Lamb shall overcome them. For he is Lord of lords and King of kings, and they that are with him are called and chosen and faithful. இந்த வேத பகுதியிலே மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவையும் அந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட 10 ராஜாக்கள் இருப்பார்கள் என்று இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். In the scripture passage, now we heard that the beast, that is Antichrist, and 10 kings along with him. அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட 10 ராஜாக்களும் அவர்களுடைய இராணுவமும் அர்மகதோன் என்கிற இடத்திலே யுத்தம் பண்ணும்படியாக அர்மகதோன் என்கிற இடத்திற்கு ஐப்ராத்து நதியின் வழியாக வந்து சேர்வார்கள். Antichrist and the 10 kings and their armies will be coming to fight in the battle of Armageddon by the way of river Euphrates. அவர்கள் ஐப்ராத்து நதியின் வழியாக
அந்த இடத்துக்கு வந்து சேர்வார்கள் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். In the book of Revelation chapter 16 verse 12 we read that they will be coming by the way of river Euphrates. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. And the sixth angel poured out his veil upon the great river Euphrates, and the water thereof was dried up, that the way of the kings of the east might be prepared. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்தி கிறிஸ்துவும் 10 ராஜாக்களும் அவர்கள் இராணுவமும் அர்மகதோன் என்கிற இடத்திற்கு இந்த ஐப்ராத் நதியின் வழியாக வந்து சேர்கிறார்கள். Therefore Antichrist, 10 kings along with him, and the armies also will be coming by the way of river Euphrates to wage the battle in Armageddon. மறுபக்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டி சபையும் பரலோகத்திலிருந்து இறங்கி ஒலிவ மலையில் வந்து பூமியிலே ஒலிவ மலையில் வந்து இறங்கி அங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்கிறார்கள். On the other hand, Lord Jesus Christ, along with the bridal church who are being caught up in the secret coming of Lord Jesus Christ, will be descending upon Mount Olives, and from there they will be coming to fight in the battle of Armageddon. அதை சகரியா 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். We saw that in Zechariah chapter 14. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படியானால் இந்த பரலோகத்திலுள்ள சேனைகள் யார் என்பதை, அல்லது பரலோகத்திலுள்ள சேனைகளாய் மாற என்ன தகுதி வேண்டும் என்பதை நாம் திருவசனத்தின் வெளிச்சத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தியானித்து வருகிறோம். By the light of the scripture and with the help of the Holy Ghost, we are meditating the eligibilities to make it to the heavenly army. அவர்களுக்கு 6 தகுதிகள் இருப்பதாக நாம் பார்த்து வருகிறோம். We are seeing that they have 6 eligibilities. இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ ஊழியர்களும் தேவ ஜனங்களுமே பரலோகத்தில் உள்ள சேனைகளாய் மாறுகிறார்கள். The people of God and the workers of God who are being caught up in the secret coming of Lord Jesus Christ turn out to be the heavenly armies. அப்படியானால் பரலோகத்தில் உள்ள சேனைகளாய் மாறுவதற்கு அல்லது இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 6 முக்கியமான தகுதிகள் வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். And we are meditating the fact that to become a heavenly army or to be caught up in the secret coming of Lord Jesus Christ, 6 important eligibilities are required. அதில் முதல் 3 தகுதிகளை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். Out of that we heard that in Revelation chapter 17 verse 14, the first 3 eligibilities. முதலாவது அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், First they are called, இரண்டாவது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், second they are chosen, மூன்றாவது அவர்கள் உண்மையுள்ளவர்கள், and third they are faithful. இனி அடுத்த 3 தகுதியை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். And the next 3 eligibilities we read in the book of Revelation chapter 19 verse 14. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அங்கே 3 தகுதிகள், அவர்கள் வெண்மையானவர்கள், There are 3 eligibilities. First they are white, இரண்டாவது அவர்கள் சுத்தமானவர்கள், second they are clean, மூன்றாவது அவர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள், and third they are clothed in fine linen. இங்கே 3 தகுதியும் அங்கே 3 தகுதியும், மொத்தம் 6 தகுதிகளை நாம் பார்க்கிறோம். Here we see of 3 eligibilities, and in the other passage we saw of 3 eligibilities, and therefore it amounts to 6 eligibilities. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். We are meditating the reason why God has called us. முதலாவது பாவத்தினின்று மனம் திரும்பும்படியாக தேவன் நம்மை அழைத்தார். First, God has called us to repentance from sins. இரண்டாவது அடிமையாய் இருக்கும்படியாக அல்ல, சுயாதீனத்துக்கென்று தேவன் அழைத்தார். Second, God has called us not to be in bondage but to be at liberty. ஒரே சரீரமாக மாறும்படி தேவன் நம்மை அழைத்தார். God has called us to become one body. கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்தார். God has called us to be in fellowship with Christ. சமாதானமாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்தார். God has called us to be at peace. தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்தார். God has called us not unto uncleanness but unto holiness.
அடுத்தபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும்படி தேவன் நம்மை அழைத்தார். Next, God has called us to receive the glory of Lord Jesus Christ. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நம்மை அழைத்தார். He has called us to follow the steps of Christ. விசுவாசத்தின் நல்ல போராடும்படி நம்மை அழைத்தார். He has called us to fight the good fight of faith. அவருடைய ராஜ்யம் அவருடைய மகிமைக்கு என்று நம்மை அழைத்தார் என்று நாம் பார்த்தோம். Next, we also saw that He has called us to His kingdom and to His glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைய தினத்திலே 5 விதமான அழைப்பை குறித்து இன்னும் 5 அழைப்பை குறித்து சொல்லி இந்த அழைப்பை இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். Today I'm going to tell you 5 other points about this calling, and I'm going to sum it up. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒரே நம்பிக்கைக்காக தேவன் நம்மை அழைத்தார். God has called us unto one hope. ஒரே நம்பிக்கை. One hope. எபேசியர் 4 அதிகாரம் 4 வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We read that in Ephesians chapter 4 verse 4. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. There is one body and one spirit, even as ye are called in one hope of your calling. அடுத்தபடியாக நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக நம்மை அழைத்தார். Next, He has called us to inherit that everlasting inheritance. எபிரேயர் 9 அதிகாரம் 15 வசனம். Hebrews chapter 9 verse 15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். And for this cause he is the mediator of the New Testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance. அடுத்தபடியாக நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே குற்றமற்றதான ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்படும்படியாக முற்றிலும் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக அவர் நம்மை அழைத்தார். Next, He has called us so that we are blameless and perfect, sanctified, holy in our spirit, soul and body. 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23-24 வசனங்கள். 1 Thessalonians chapter 5 verses 23 and 24. சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். And the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. Faithful is he that calleth you, who also will do it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. பரம அழைப்பாக இந்த அழைப்பு பரலோகத்திலிருந்து வந்த அழைப்பாக நமக்கு வந்தது. எதற்காக என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்படியாக இந்த அழைப்பு நமக்கு வந்தது. Next, this call is a heavenly call for us. It's come from heaven to look unto Christ Jesus. எபிரேயர் 3 அதிகாரம் 1 வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We see that in Hebrews chapter 3 verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. கடைசியாக இந்த தேவ ஜனங்கள் மத்தியில் இருந்து சீயோனாய் மாறும்படி ஊழியத்துக்கு என்று ஒரு கூட்ட விசுவாசிகளை அல்லது ஒரு கூட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை தேவனுடைய ஊழியத்துக்கென்று அவர் தனியாக அழைக்கிறார். Finally, among the believers and among the people of God, He calls a group of people for Zion to minister unto Him. அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் சீயோனாக மாறுகிறார்கள். And people who have got such a calling turn out to be Zion. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 2 வசனம். Acts of Apostles chapter 13 verse 2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். As they ministered to the Lord and fasted, the Holy Ghost said, separate me Barnabas and Saul for the work whereunto I have called them.
இங்கே ஒரு கூட்ட தேவ ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியிலிருந்து பர்னபாவும் சவுலும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு வேறு வைக்கப்படுகிறார்கள். Here among a group of anointed children of God, Barnabas and Saul were called and separated unto the ministry. நான் அழைத்த ஊழியத்துக்காக என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். Here we see that it is written, I have called them for my work. அடுத்து எபிரேயர் 5:4 கூட ஊழியத்துக்காக அழைக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். Next in Hebrews chapter 5 verse 4 also we read about the call for the ministry. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. And no man taketh this honor unto himself, but he that is called of God, as was Aaron. இந்த இரண்டு வசனங்களும் ஊழியர்களுக்குரிய அல்லது சீயோனுக்குரிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. These two verses are called to the people of God to serve God, that is to Zion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த 5 காரியங்களையும் இன்றைய தினத்திலே நாம் சுருக்கமாய் பார்த்து முடிக்க போகிறோம். Today we are going to meditate these 5 points in brief. முதலாவதாக ஒரே நம்பிக்கைக்காக அவர் நம்மை அழைத்தார் என்று எபேசியர் 4:4 வாசிக்க கேட்டோம். First we heard in Ephesians chapter 4 verse 4 that we have been called unto one hope. அந்த ஒரே நம்பிக்கை என்ன? What is that one hope? அந்த ஒரே நம்பிக்கை என்ன? What is that one hope? ரோமர் 8:23-24 வசனங்களிலே அந்த ஒரே நம்பிக்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In Romans chapter 8 verses 23 and 24 we read of that one hope. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? And not only they, but ourselves also, which have the first fruits of the Spirit, even we ourselves groan within ourselves, waiting for the adoption to wit the redemption of our body. For we are saved by hope, but hope that is seen is not hope. For what man seeth, why doth he yet hope for? நம்முடைய சரீர மீட்பு அதுதான் ஒரே நம்பிக்கை. Our bodily redemption is that one hope. இயேசுவின் ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுதான் அந்த ஒரே நம்பிக்கை. That one hope is that we will be caught up in the secret coming of Lord Jesus. அந்த நம்பிக்கையோடு, அதாவது சுருக்கமாய் சொல்ல போனால், இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான ஒரு அனுபவத்தை நாம் எப்போதும் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். In short, we can say that every day in our lives we have to keep on renewing our hope that we will be caught up in the secret coming of Lord Jesus. பல சந்தர்ப்பங்களிலே இந்த விஷயத்தில் தேவ ஜனங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். In many circumstances we can see that in this matter the people of God lose hope. இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட நம்மில் பலருக்கும் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்கிறதான ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் இருப்பதை நாம் பார்க்கலாம். Even today, if we consider our own conscience also, many of us may be having a doubt and a question within ourselves saying, if Lord Jesus appears today, will I be caught up? அதற்கு காரணம் என்ன? What's the reason for that? நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே பல்வேறு விதமான தோல்விகள், தீட்டுகள் காணப்படக்கூடும். There may be many kinds of failures and uncleanness in our spirit, soul and body. நம்முடைய ஜீவியத்திலே தோல்விகளும் பலவீனங்களும் விழுகைகளும் தொடர்ந்து சம்பவிப்பது நிமித்தமாக நாம் வருகை நம்பிக்கை, அதாவது வருகை நம்பிக்கை என்று சொல்லும்போது நம்முடைய சரீரம் மீட்பு, நம்முடைய சரீர மீட்பை குறித்ததான நம்பிக்கையை நாம் இழந்து விடுவது உண்டு. Because of the failures, the sins and the downfalls and weakness that is found in our lives regularly and on a continuous basis, we lose the hope of His coming and also that we will be caught up in His coming. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய ஜீவியத்திலே தோல்விகளும் பல வீழ்ச்சிகளும் இருப்பது உண்மையாக இருக்கலாம். It may be true that there are so many failures and downfalls in our life. தோல்வியும் வீழ்ச்சியும் உள்ளவர்களுடைய சரீரம் ஒரு நாளும் அவருடைய ரகசிய வருகையிலே மீட்கப்பட முடியாது. Never can the body of people who have failures and downfalls be caught up in His coming. ஒரு சிறிய கரை காணப்பட்டாலும் கூட அவருடைய ரகசிய வருகையிலே அந்த சரீரம் மீட்கப்படாது. Even if there is a
minor spot also, the body will not be caught up in the secret coming. அப்படியானால் நம்முடைய நம்பிக்கையை நாம் இயேசுவின் ரகசிய வருகையிலே நம்முடைய சரீர மீட்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிறதான அந்த நம்பிக்கையை நாம் எப்படி அதை உறுதிப்படுத்துவது? If that be so, how can we make sure that we will be caught up in the secret coming of Lord Jesus Christ? அதைத்தான் எபிரேய நிருபத்திலே நாம் படிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டுமா? That is why we read in Hebrews that we have to keep on confessing our hope. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that we must not oscillate, but we must be firm in our confession of our hope. வேதத்திலிருந்து உதாரணமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me give you an example from the scripture. நாம் எல்லாரும் அறிந்த காரியம்தான். It's a matter known to every one of us. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். God had promised Abraham to give him a son. தேவன் இந்த வாக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட 75 வயது இருக்கும். The biblical scholars say that when God gave this promise to Abraham, Abraham was about 75 years old. ஆனால் 100 வயது வரையிலும் சுமார் 25 வருடங்கள் தேவன் சொன்னதான அந்த வார்த்தையானது அல்லது தேவன் கொடுத்ததான அந்த நம்பிக்கையானது, உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். அந்த நம்பிக்கையானது அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறவே 25 வருட காலம். But till the age of 100, that is nearly 25 years, this promise was not fulfilled in the life of Abraham. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப சரீரத்தின் நிலவரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த சரீரமானது மோசமான ஒரு நிலவரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. When he was considering the state of his body, he was able to notice that every day his body was going from worse to worse. மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதியை அந்த சரீரம் இழந்து கொண்டே வருகிறது. And medically and scientifically that body was losing the potent to sire a child. மறுபக்கத்திலே ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை நாம் பார்க்கும்போது அவளுடைய கர்ப்பம் செத்துப்போன நிலவரத்திலே காணப்படுகிறது. On the other side, when we look at the womb of Sarah, it was in a dead state. அப்ப எந்த விதத்திலும் சாராள் ஒரு ஈசாக்கை பெற்றெடுப்பாள் என்று நம்புவதற்கு ஏதுவே இல்லை. Therefore, there was no hope practically that Sarah would beget Isaac. இதை ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். We read that in Romans chapter 4. நம்புவதற்கு அது ஏதுவில்லாத ஒரு விஷயமா இருந்தது. It was a thing that nobody could believe. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது 19ஆம் வசனம். Romans chapter 4 verse 19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Being not weak in the faith, he considered not his own body now dead when he was about 100 years old, neither had the deadness of Sarah's womb. He staggered not at the promise of God through unbelief, but was strong in faith, giving glory to God. இங்கே நாம் பார்க்கிறோம் அவனுடைய சரீரம் செத்து போன நிலவரத்திலே காணப்பட்டது. Here we see that his body was dead. சாராளுடைய கர்ப்பமும் செத்த நிலவரத்தில் காணப்பட்டது. And Sarah's womb also was in a dead state. ஆனால் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்று எழுதப்பட்டிருக்கிறது. But in verse 21 it is written, being fully persuaded that what he had promised he was able also to perform. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. முழு நிச்சயமாய் அவன் நம்பி தன்னை ஒப்பு கொடுத்ததாக மாத்திரமல்ல, விசுவாசத்தின் அறிக்கையை அவன் பண்ணிக்கொண்டே இருந்தான். He fully believed in God and committed himself. Not only that, he was confessing his faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்புவதற்கு ஏதுவில்லாத அந்த காரியத்தை அவன் நம்பினான் என்று It is written that he believed, he hoped against hope. ரோமர் 4:18. Romans chapter 4 verse 18. உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார்.
who against hope believed in hope, that he might become the father of many nations, according to that which was spoken, so shall thy seed be. சரீரத்தை பார்க்கும்போது மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக இந்த தம்பதிக்கு இந்த சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கே தகுதி இல்லை. Medically and scientifically, this couple, that is Abraham and Sarah, did not have any eligibility or patent to beget children. ஒரு குழந்தைக்கு தகப்பனாகவே தகுதி இல்லை. He did not have the potency to beget even one child. ஆனா அப்படிப்பட்டவனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ अनेक ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று சொல்லுகிறார். But looking unto such a person, the Lord said, thou shalt be a father of many nations. இதை நம்பவே முடியாது. He cannot believe it at all. நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத ஒரு விஷயம். It is a matter which cannot be believed. அவனுடைய மாம்சம் போராடி கொண்டிருக்கும் அவனோடு. His flesh was striving against him. அவன் மாம்சம் என்ன சொல்லும்? What will his flesh say? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க உனக்கு தகுதி இல்ல. You do not have the potency to beget even one child. உன் சரீரத்தை பார். Look at your body. உன் கரங்களை பார். Look at your hands. உன் கால்களை பார். Look at your feet. உன் சாராளை பார். Look at Sarah. எந்த விதத்திலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க உங்களால முடியாது. You can never beget children even at any cost. அந்த யுத்தம் அவனுக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. That battle was going on within him. மாம்சத்துக்கும் ஆவிக்கும், அவனுடைய ஆவிக்கும் மாம்சத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. There was a war between his body and his spirit. ஆனா மனது என்ன சொல்லுகிறது? But what is his mind saying? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். The Lord who has promised is able to fulfill it. என் சரீரம் செத்து போயிருக்கலாம். My body would have died. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கலாம். And the womb of Sarah also would have died. ஆனா தேவன் தம்முடைய வார்த்தையில உண்மையுள்ளவராயிருப்பார். But God will be faithful in his word. தேவனுடைய வல்லமை பெரியது. The power of God is great. செத்துப்போன என்னுடைய சரீரத்தை பார்க்கலும், செத்துப்போன சாராளுடைய கர்ப்பத்தை பார்க்கலும் தேவனுடைய வல்லமை பெரியது. The power of God is greater than the dead state of my body and the dead womb of Sarah. அதை அவன் நம்பிக்கையோடு முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத காரியமாய் இருந்தது. அந்த காரியத்தை அவன் முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பின காரியத்தை வாயினால் அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்தான். And it was a hope against hope, but he was fully persuaded, and that which he believed, he confessed with his mouth. நான் மறுபடியும் சொல்கிறேன். Let me repeat once again. நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத ஒரு விஷயத்தை முழு நிச்சயமாய் நம்பி தான் நம்பின அந்த காரியத்தை வாயினால் அறிக்கையிடுகிற அனுபவம். A matter which couldn't be believed, he was fully persuaded, and that thing which he believed, he confessed with his mouth. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலும் அப்படிப்பட்ட அனுபவம் தேவையாயிருக்கிறது. Today such an experience is needed even in our lives. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் ஒரு ஈசாக்கு எப்படியோ அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை உருவாக வேண்டும். As Isaac in the life of Abraham and Sarah, similarly a victorious man child is necessary in our life. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு ஆபிரகாம் உண்டு, நம்முடைய ஜீவியத்திலே ஒரு சாராள் உண்டு. There is an Abraham in our life and also a Sarah in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய சரீரம் சாராளாய் இருக்கிறது. Our body is Sarah. நம்முடைய மனது அல்லது தலை ஆபிரகாமாய் இருக்கிறது. Our mind or our head is Abraham. பொதுவாக நாம் வேதத்திலே எபேசியரிலே படிக்கிறோம், மனைவியை சரீரத்துக்கு ஒப்பிட்டும் புருஷனை தலைக்கு ஒப்பிட்டும் நாம் படிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது. Generally, according to the scripture, that is in particular in Ephesians, we see that the wife is the body and the husband the head. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், மனைவியை சரீரத்துக்கும் புருஷனை தலைக்கும் ஒப்பிட்டு நாம் பார்க்கிறோம். In Ephesians chapter 5, it is written as the wife being the body and the husband the head. அப்படியானால் ஒரு ஆபிரகாமும் ஒரு சாராளும் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்போது இருக்கிறது. If that be so in the life of every one of us today, there is an Abraham and a Sarah. நம்முடைய சரீரம் தான் சாராள். Our body is Sarah. நம்முடைய மனது, நம்முடைய தலை அதுதான் ஆபிரகாம். Our mind, our head, that is Abraham. இப்ப நம்முடைய சரீரத்தை நாம் பார்க்கும்போது, now when we look at our body, எப்படி சாராளுடைய கர்ப்பம் அங்க செத்து போயிருந்ததோ, as the womb of Sarah was dead, அதுபோல நம்முடைய சரீரத்தை நாம் பார்க்கும்போது எந்த விதத்திலும் ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை நமக்குள்ள உருவாக அல்லது நம்முடைய சரீரம் மீட்கப்படுவதற்கு எந்த நம்பிக்கை இல்லாத ஒரு அனுபவம். Similarly, when we look at our body, there is no chance at all to bring forth a victorious man child, or there is no chance at all that our body would be redeemed.
இனி நம்முடைய தலையை நாம் எடுத்துக்கொண்டால், Now when we consider our head, அதான் ஆபிரகாம். that is Abraham. அல்லது நம்முடைய மனதை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த மனதில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ விழுகைகள் இந்த மனதிலே காணப்படுகிறது. When we consider our mind, there are so many struggles, so many failures and so many downfalls in it. அப்ப ஆபிரகாமும் சாராளும் இந்த நிலவரத்திலே காணப்படுகிறது. Abraham and Sarah were found in this state. ஆனால் அந்த எழுத்தின்படியான ஆபிரகாமும் சாராளும் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத ஒரு காரியத்தை முழு நிச்சயமாய் நம்பி, தாங்கள் நம்பின காரியத்தை ஆபிரகாம் என்ன செய்தான் என்று சொன்னால், அதை வாயினாலே அறிக்கையிட்டான். But literally, Abraham and Sarah hoped against hope, and they were fully persuaded about that, and then they had also confessed about their hope. ஆபிரகாம் எப்படி அறிக்கையிட்டிருப்பான்? How would have Abraham confessed? என் சரீரம் செத்து போயிருக்கிறது, My body is dead. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கிறது, Sarah's womb is also dead. ஆனால் தேவன் எங்களுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார். But God has given us an Isaac. தேவன் எங்களுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார். God has given us an Isaac. கொடுப்பார் என்றல்ல, Not that He will give, கொடுத்தார். He has given. தேவன் எங்களுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தார். God has given us an Isaac. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? Spiritually, what should we do? அந்த சாராள் நம்முடைய சரீரம், That Sarah is a body, அந்த ஆபிரகாம் நம்முடைய தலை, நம்முடைய மனது. Abraham is our head and mind. அப்ப நம்முடைய மனதிலும் நம்முடைய தலையிலும் நம்முடைய சரீரத்திலும் பல தோல்விகளை, வீழ்ச்சிகளை, தீட்டுகளை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும், அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், Therefore, even though in our mind, our head and our body, we face certain uncleanness and downfalls, நாம் விசுவாசத்தோடு முழு நிச்சயமாய், நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத காரியம், இப்ப நம்ம சரீரம் மீட்கப்படும் என்பது, இன்றைக்குள்ள சூழ்நிலை நம்முடைய சரீரம் மீட்கப்படும் என்பது எந்த விதத்திலும் நம்பிக்கைக்கு ஏதுவில்லைங்க. according to today's situation, there is no chance at all that our body would be redeemed. அப்படி நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத அந்த காரியத்தை நாம் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். And even though this is beyond hope, we have to be fully persuaded. என் சரீரம் எப்படி இருக்கலாம்? My body may be in any state. என் தலை இன்றைக்கு எப்படி இருக்கலாம்? My head may be in any state today. ஆனா ஒன்று நிச்சயம், But one thing is sure. எனக்குள்ள ஒரு ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையை தேவன் உருவாக்குவார். The Lord will form a victorious man child within me. என் சரீரத்தில் ஒரு மீட்பு நடக்கும், ஒரு சரீர மீட்பு நடைபெறும். There will be a bodily redemption in me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதை நாம் வாயினாலே அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். We have to keep on confessing this by our mouth. வாசிப்போம் அந்த வசனத்தை. நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். We must be continuously confessing our faith. எபிரேயர் 10 அதிகாரம் 23 வசனம். Hebrews chapter 10 verse 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. Let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised. அங்கேயும் நான் வாக்குத்தத்தத்தை குறித்து படித்தோம். ஆபிரகாம் இதை நம்பினான்னா வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமா நம்பினான். சரீரத்தை நம்பவில்லை, தான் சரீரத்தை நம்பவில்லை, சாராளுடைய செத்து போன கர்ப்பத்தை நம்பவில்லை. ஆபிரகாம் நம்பினது தேவன் பண்ணின வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பினான். There too we saw that there was a promise given, and Abraham was fully persuaded that the Lord is able to fulfill the promise that is given, and he did not look into his body nor the womb of Sarah. அதுபோல தேவன் நம்மை வாக்குத்தத்தம் கொடுத்துதான் நம்ம இந்த அனுபவத்திலே கொண்டு வந்தார். Similarly, giving promises to us, the Lord has brought us to this experience. ஆனா இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்படலாம். But today's circumstances and situations could have changed in our spiritual life. அந்த வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு நிலவரத்தில் நம்முடைய ஜீவி இன்றைக்கு காணப்படலாம். Today our life may be in a state from where we are not able to believe those hopes and promises. நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய தலையிலும் மனதிலும் அந்த அளவுக்கு தோல்விகளும் தீட்டுகளும் உண்டாயிருக்கலாம். To that extent there may be failures and uncleanness in our body and head today. ஆனால் நம்முடைய சரீரத்தை நாம் பாராமல், நம்முடைய தலையை பாராமல் நாம் எதை பார்க்க வேண்டும்? தேவனுடைய வல்லமையை நோக்கி பார்த்து அவருடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி அதை நம்முடைய வாயினாலே அறிக்கையிட வேண்டும். But not looking unto our body or our head, that is our mind, we have to believe his promises fully, and we have to keep on confessing that. என்னுடைய இயேசு சீக்கிரமாய் வருவார். My Jesus will come soon. அவர் வரும்போது என்னுடைய சரீரம் மீட்கப்படும். When he comes, my body will be redeemed. அந்த கடைசி ரட்சிப்பு என் ஜீவியத்திலே நிறைவேறும். That final salvation will be fulfilled in my life. அவருடைய ரகசிய வருகையிலே அவர் என்னை எடுத்துக்கொள்வார். He will gather me in his secret coming. ஆனா சரீரத்தில் பல தோல்விகள் இருக்கலாம். But there may be so many failures in our body.
அது எனக்கு பிரச்சனை அல்ல. That isn't a problem to me. என் தேவன் அதை மாற்றுவார். My God will change it. எனக்கு ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை கொடுப்பார். எனக்குள்ளே ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை அவர் உருவாக்குவார். He will form a victorious man child within me. இதான் ஒரே நம்பிக்கை. This is the one hope. இந்த ஒரே நம்பிக்கைக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called for this one hope. அந்த ஒரே நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுகிற விஷயத்தில் அசைவு இருக்கக்கூடாது. அசைவில்லாமல் உறுதியாய் நாம் அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். We should not waver, but we must be firm in confessing that one hope. சாதாரணமாக அசைவு உண்டாகும், அது இயற்கை. Generally there may be an oscillation that is natural. பாருங்க, செத்து போன சரீரம், செத்து போன கர்ப்பம், இதுல எங்க இருந்து ஒரு பிள்ளை கிடைக்கும்? The body is dead and the womb also is dead. Where from can we get a child from that? அதான் சாராளுக்குள்ள அசைவு உண்டானது. That is why Sarah oscillated. அந்த தூதர்கள் வந்து சொன்னபோது, when the angel said, அந்த கர்த்தருடைய தூதர்கள் வந்து சொன்னபோது, when the angel sent by God said, அவள் நகைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written she laughed. நகைத்தாள். She laughed. அவளுக்குள்ள ஒரு கேள்வி உண்டானதாக நாம் பாருங்க. அந்த வசனத்தை படிக்க வேண்டாம். அவளுக்குள்ள ஒரு கேள்வி உண்டானது. There was a question within herself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள அந்த அசைவு இல்லை. But there was no oscillation in the mind of Abraham. அவன் தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில், தான் முழு நிச்சயமாய் நம்பின அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாய் இருந்தான். He was firm in confessing the things that in which he was fully persuaded. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் வெட்கப்படாமல் அறிக்கையிடுகிற விஷயத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் உறுதியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Therefore in our lives we mustn't feel shy when we confess, but we must be firm in that. நம்முடைய வாயினால இதை அறிக்கையிட்டு பிராக்டிஸ்ல வைத்துக்கொண்டே இருக்க, இப்படி ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நம்முடைய வாயினால ஆண்டவராய் இயேசு வருவார். இன்றைக்கு என் ஜீவிதத்தில் பல குறைவுகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம். ஆனால் இயேசு வரும்போது அவர் என்னை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் எனக்குள்ள ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை அவர் உருவாக்குவார். You must have a practice in your life. That is, you have to openly confess by your mouth saying, my Lord Jesus Christ will come, and when he comes, he will form a victorious man child in me. இதை நம்பிக்கையோடு அசைவில்லாமல் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தால்தான் நம்முடைய சரீர உயிர்ப்பு நடைபெறும். Only if we keep on confessing that without wavering and with hope, our body will be redeemed. ஆனா இப்ப பாருங்க, நமக்குள்ள நீங்க சொல்லி பாருங்க, நமக்கே வெட்கம் உண்டாகும். இப்ப நான் சொல்ற காரியத்தை அடுத்தவங்க இப்ப ஒருவேளை இப்ப ரெண்டு அனுபவம் இருக்குது. இப்ப நான் இயேசு வருவார், என்கிட்ட இப்ப பல குறைவுகள் இருக்குது, நான் ஆண்டவர் வரும்போது என்னை எடுத்துக்கொள்வார் என்று நாம் அறிக்கையிடும் போது முதல்ல அது நமக்கே வெக்கமா இருக்கும். நம்ம எடுத்துக்கொள்வோமா, இது நடக்குமா? சாராளுக்கு உண்டானது போல சாராள் கேள்வி கேட்டது போல நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். There are two experiences here. One is that when we keep on confessing, saying, my Jesus will come. When he comes, he will form a victorious man child in me and he will gather me. When we say so, we will have a doubt within ourselves, as there was a doubt in the heart of Sarah. அடுத்து யாருக்குள்ள கேள்வி உண்டாகும்? Next, who will have such a question? இரண்டாவது அனுபவம் என்ன? What's the second experience? நம்முடைய அனுதின ஜீவியத்தை, நம்முடைய சுபாவத்தை கவனித்து பார்க்கிறவர்களுக்கு அல்லது தெரிந்தவர்களுக்கு, அவர்கள் இந்த அறிக்கையை நாம் பண்ணும்போது நம்ம யோசிப்பாங்க, இவர் எங்க போறாரு, அல்லது அவர் எங்க போறாரு, அவங்க எங்க போறாங்க, அந்த சிஸ்டர் எங்க போறாங்க அவங்க சுபாவத்தை பார்க்கும்போது என்று நாம் பண்ணுகிற அறிக்கையை கேள்விப்படும் போது அவங்களுக்கு பரியாசம் பண்ண தோன்றும். Next, another person who is well acquainted to us and who knows about us, when they see us confessing so, they will have a question within themselves saying, how come these people will be caught up in the coming? How will this sister make it to the coming of the Lord? இப்ப விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? Now are you able to understand what I said? இப்ப கோபப்படக்கூடிய அல்லது வேற ஏதாயிலும் ஒரு சுபாவம் உள்ள ஒரு தகப்பன், ஒரு குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசி என்று வைத்துக் கொள்ளுங்க. தகப்பன் சொல்றாரு, இயேசு வருவார், இயேசு வரும்போது அவர் என்னை எடுத்துக்கொள்வார், அதற்குரிய வேலையை என் வாழ்க்கையில் அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார், நடப்பிப்பார் என்று சொல்றாங்க வைத்துக் கொள்ளுங்களேன். அப்ப அந்த வீட்டில் அவருடைய பிள்ளைங்க என்ன யோசிப்பாங்க? அவருடைய சுபாவத்தை நன்கா அறிந்ததான அந்த பிள்ளைங்க இருதயத்தில் என்ன செய்வாங்க? இந்த அறிக்கையை அவமதிப்பாங்க, அலட்சியம் பண்ணுவாங்க.
Suppose in a family, all of them are believers, and the father keeps on confessing, saying, father is a short-tempered person, but keeps confessing, saying, my Jesus will come. When he comes, he will gather me along with him in the secret coming. When the children and his family members watch him saying so, they will be despising him in their hearts, saying, he is a short-tempered person, and how can he make it to the coming of the Lord? ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பனுடைய சுபாவத்தை பிள்ளைகள் அனுதினமும் பார்த்து வருகிறார்கள். For every day the children are watching the nature of the father. அவருடைய குறைவுகள், அவருடைய பலவீனங்கள், அவருடைய தோல்விகள் அந்த குடும்பத்தாருக்கு தெரிந்ததா இருக்கிறது. His family members know his shortcomings, his failures and his weakness. அதுபோல சபைக்கு வரும்போது குறிக்கப்பட்ட அந்த சகோதரனை குறித்து சபையில் உள்ள நடத்துறவங்களுக்கும் ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கலாம். Similarly, when that particular brother comes to the church, the leaders in the church and others also might be knowing about the nature of that brother. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சகோதரன் அப்படி ஒரு அறிக்கையை பண்ணும்போது, இப்பொழுது நான் என்னிடத்தில் பல குறைவுகள் இருக்குது, தோல்வி இருக்குது, உண்மைதான். ஆனா இயேசு வருவார், இயேசு வரும்போது என் சரீரம் மீட்கப்படும், நிச்சயமா எனக்குள்ள ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை அவர் உருவாக்குவார் என்று வாயில அவர் வந்து அறிக்கை பண்ற. வாயில பண்ண வேணும், மனசுக்குள்ள இல்ல. வாயை திறந்து மற்றவங்க கேட்கும்படி பண்ணும்போது அதை கேட்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அலட்சியம் பண்ணுவார்கள், அவமதிப்பார்கள், அல்லது சில வேளை பரியாசமே பண்ணுவார்கள். And the brother then he comes, as everybody is able to hear what he says, he keeps on saying, my Jesus will come, but now I've got so many failures in my life and shortcomings in my life, but my Jesus will change everything, and he will form a victorious man child within me, and he will be gathering me in his secret coming. When people listen to what he confesses openly by his mouth, they may be despising him, and why not, they might also be reproaching him. மாத்திரமல்ல, அவர்கள் பரியாசம் பண்ணுவதை பார்க்கும்போது, அவமதிப்பதை பார்க்கும்போது, இந்த அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிற சகோதரருக்கு என்ன உண்டாகும்னா, ஒரு அசைவு உண்டாகும். உண்மையாகவே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? நம்முடைய ஜீவியம் மாறுமா? தேவன் நம்மை மாற்றுவாரா? நம்மை தகுதிப்படுத்துவாரா என்று ஒரு அசைவு உண்டாகும். When people are listening to his confession, when they start mocking at him, and there may be a natural wavering in the mind of this particular brother also saying, when Jesus comes, will he change my nature? Will he be able to gather me in his coming? ஆனா அந்த அசைவு வராத அளவுக்கு நாம் நம்மை காத்துக்கொண்டு நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணுமா? எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கணுமா? But it is written that we must be firm without wavering in confessing our hope. இப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க நிதானித்து பாருங்க. இப்படி வாயை திறந்து அறிக்கை பண்ணுகிறதான அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இன்றைக்கு இருக்கிறதா? Just examine your spiritual life. Today, do you have the experience of openly confessing there in the public view? ஒரே நம்பிக்கைக்காக அவர் நம்மை அழைத்தார். He has called us unto one hope. நம்முடைய சரீர மீட்புதான் அந்த விசேஷித்த நம்பிக்கை. That special hope is the redemption of our body. நாம் நம்புகிற அந்த காரியத்தை முழு நிச்சயமாய் நம்பி அந்த நம்பிக்கையை நம்முடைய வாயினால் அறிக்கையிடுவதில் அசைவில்லாதவர்களாய் உறுதியாய் இருக்கக்கூடியவர்களாய் நாம் மாறுவோமாக. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவாராக. We must be fully persuaded of our hope, and so we have to keep on confessing that without wavering. May God change us so. அடுத்தபடியாக நித்திய சுதந்திரத்துக்காக அவர் நம்மை அழைத்தார். Next, he has called us unto eternal inheritance. எபிரேயர் 9:15. Hebrews chapter 9 verse 15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். And for this cause he is the mediator of the New Testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance. நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக, to receive that eternal inheritance. இப்ப நித்திய சுதந்திரத்தை அடைய வேண்டுமானால் அதுக்கு பல தகுதிகள் இருக்கு. ரெண்டு முக்கியமான காரியங்களை நான் சொல்லுகிறேன். There are various eligibilities to receive that eternal inheritance, but let me say two of them. நித்திய சுதந்திரத்தை அடைய வேண்டுமானால் முதலாவது இந்த பூமியிலே காணப்படுகிற பரிசுத்தவான்களோடு நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டாயிருக்க வேண்டும். First of all, to receive an eternal inheritance, we must have an inheritance with the saints in this earth. கொலோசியர் 1 நாம் படிக்கும்போது ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு என்று நாம் வாசிக்கிறோம். In Colossians chapter 1 we read that to be partakers of the inheritance of the saints in light. கொலோசியர் 1 வாசிப்போம் வசனத்தை. Colossians chapter 1 verse 12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை.
giving thanks unto the Father which hath made us meet to be partakers of the inheritance of the saints in light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, To be partakers of the inheritance of the saints in light. இந்த பூமியிலே கிருபையின் காலத்தில் காணப்படுகிற புதிய ஏற்பாட்டு சபை, அதிலே காணப்படுகிறதான பரிசுத்தவான்கள், சபையின் நடத்திப்புக்காரர்கள் அல்லது பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்தவான்களிடத்துல நமக்கு ஒரு சுதந்திரம் அல்லது ஒரு சரியான ஒரு ஐக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only if we have an inheritance or a right fellowship with the saints of the New Testament church which is in the earth now, we will receive an eternal inheritance. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால், பரிசுத்தவான்களிடத்துல ஒரு சரியான ஒரு சுதந்திரம் அல்லது சரியான ஒரு ஐக்கியம் அவர்களுக்கு இருக்காது, சரியான ஒரு தொடர்பு இருக்காது, உள்ளபூர்வமான ஒரு ஐக்கியம் இருக்காது. ஆனால் அவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருப்பார்கள், நித்திய சுதந்திரம் எனக்கு கிடைக்கும், நான் வருகையில போயிடுவேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். When we consider the spiritual life of certain people, we can see that they won't have an inheritance with the saints, or that is, they won't have a proper fellowship or a deep-rooted relationship with the saints, but they will be saying within themselves, saying that I will receive that eternal inheritance. அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட விசேஷமான தேவனுடைய பிள்ளைகள், விசேஷித்தவர்களுக்கு கூட பரிசுத்தவான்களுடைய இந்த ஐக்கியத்தில் உள்ள சுதந்திரத்தை பற்றிய ஒரு அறிவு இல்லை. Many special people, anointed people also do not have a right knowledge about the inheritance of the saints in light. இந்த அறிவு அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இருக்கிறது இல்ல, ஒரு சிறு கூட்டத்தாருடைய வாழ்க்கையில தான் இருக்கிறது. This understanding is not found in a majority of the anointed people of God, but only a few have this understanding. யார் அந்த சிறு கூட்டத்தார்? Who is that small group? பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையதான அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவஜனங்கள். They are the anointed people of God who have bright eyes of understanding. அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பரிசுத்தவான்களிடத்திலே தங்களுக்கு உண்டாயிருக்கிறதான சுதந்திரத்தை பற்றிய ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்படுத்தல் இருக்கிறது. Only such people have the light or the revelation about being partakers of the saints in light. ஆகவே தான் எபேசு சபை விசுவாசிகளுக்கு பரிசுத்த பவுல் ஒரு தூது கொடுக்கும் போது இப்படி சொல்லுகிறார், பரிசுத்தவான்களிடத்தில் உள்ளதான அந்த ஐக்கியம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பரிசுத்தவான்களோடு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஐக்கியம், அந்த சுதந்திரத்தோடு உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஐக்கியம், அதை பற்றி உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். That is why to the Ephesian church St. Paul was saying, I pray that you have bright eyes of understanding so that you're able to understand the inheritance of the saints in light or a fellowship with the saints. அதோட அர்த்தம் என்ன? What do we mean by that? எபேசு சபையிலே காணப்பட்ட அநேக விசுவாசிகளுக்கு அந்த வெளிப்படுத்தல் இல்லை. Many believers in the Ephesian church did not have such a revelation. எபேசியர் 1:17 முதல். Ephesians chapter 1 verse 17 onwards. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். That the God of our Lord Jesus Christ, the Father of glory, may give unto you the spirit of wisdom and revelation in the knowledge of Him, the eyes of your understanding being enlightened, that ye may know what is the hope of His calling, and what is the riches of the glory of His inheritance in the saints, and what is the exceeding greatness of His power unto us who believe, according to the working of His mighty power. எபேசியர் 1:18 நாம் படிக்கிறோம், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். In Ephesians chapter 1 verse 18 we read the riches of the glory of His inheritance in the saints. எபேசு சபை விசுவாசிகளுக்கு இந்த வெளிப்படுத்தல் இல்ல. The Ephesians church believers did not have such a revelation. பரிசுத்தவான்களிடத்தில் அப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியம், அந்த சுதந்திரத்தினுடைய ஐக்கியம், அந்த சுதந்திரத்தை பற்றிய பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அந்த ஐக்கியத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அதை பற்றி எந்த வெளிப்படுத்தலும் அவங்களுக்கு இல்ல. There is an inheritance in the fellowship of the saints, and those believers did not have such a revelation.
இல்லை என்பது நமக்கு எப்படி தெரியும்? இந்த வேத பகுதியிலிருந்து மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல நாம் படிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இனி அந்நியரும் பரதேசியுமா இருக்கக்கூடாது. They did not have such a revelation. How can we confirm that? Not only in this passage, but even in Ephesians chapter 2, it is written that you are no more strangers and foreigners. பரிசுத்தவான்களிடத்தில் நீ ஒரு அந்நியனை போல இனி இருக்கக்கூடாது. Hereafter you shouldn't be like a stranger among the saints. பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு பரதேசியை போல இனி இருக்கக்கூடாது. Hereafter you shouldn't be a foreigner before the saints. வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Ephesians chapter 2 verse 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, Now therefore ye are no more strangers and foreigners, but fellow citizens with the saints and of the household of God. ஆகையால் நீங்கள் இனி என்று சொல்லுகிறார். Now therefore ye are no more. இப்ப இனி என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? When he says no more, what is the meaning? இதுவரைக்கும் அவங்க பரிசுத்தவான்களிடத்தில் ஒரு அந்நியனை போல இருந்திருக்காங்க, ஒரு பரதேசியை போல பழகி இருக்கிறாங்க. Till then they were like strangers and foreigners before the saints. பரதேசிகளை போல இருப்பது. Like a foreigner. அப்ப இனி அப்படி இருக்காதீங்கன்னு சொல்றாரு. He says hereafter you shouldn't be like that. இனி அப்படி இருக்க வேண்டாம். Don't be like that hereafter. அப்ப எப்படி இருக்கணுமா? How should they be? ஒரே வீட்டாராய் மாறுங்கள். They should become one household. ஒரே நகரத்தாராய் மாறுங்கள். And of one city. தேவனுடைய வீட்டாராய் மாறுங்கள். Be of the household of God. இந்த வீட்ல ஒரு அந்நியனை போல நீ வந்து போக வேண்டாம். You shouldn't be like a stranger coming in and going out in this house. இந்த வீட்டை குறித்து உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். You should have a zeal concerning this house. பரிசுத்தவான்களிடத்திலே உள்ளதான ஐக்கியத்திலே உனக்கு ஒரு வைராக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். You should have a zeal concerning the fellowship you have with the saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப अनेक தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வெளிப்படுத்தல் இல்ல. Many children of God do not have this revelation. அவர்கள் ஏதோ பேருக்காக கூட்டத்துக்கு வருவார்கள், சரியாய் ஐக்கியப்பட மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பெயர் அளவுக்கு வந்து போகக்கூடியவர்களாய் இருப்பார்கள். They won't have a proper fellowship with the saints. For namesake they will be coming and going out of the church. ஒரே நகரத்தாராய் மாறணுமா? You have to become of one city. பரிசுத்தவான்களிடத்துல ஒரே நகரத்தாரா மாறணும். You should become one city with the saints. ஒரே வீட்டாராய் மாற வேண்டும். And you should be one household. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போம். எபேசு சபையிலுடைய அவங்க விசுவாசிகள் சிலருடைய நிலவரம் அப்படி இருந்தது. The state of certain believers in the Ephesian church was like that. Today let us think about ourselves. ஆகவே தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். That is why Apostle Paul says, I pray that the Lord may give you eyes of understanding. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் நிதானித்து பார்ப்போம். இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நாம் ஒரு அந்நியனை போல, ஒரு பரதேசியை போல காணப்படுகிறோமா? இல்லை, அவர்களோடு ஒரே நகரத்தாராய், தேவனுடைய ஒரே வீட்டாராய் மாறி இருக்கிறோமா? Today let us examine our lives. Today are we as strangers and foreigners before the saints of God, or are we today fellow citizens and of the household of God? ஏனென்றால் இந்த ஐக்கியத்திலே நாம் சரியா இருந்தால்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். For if we have a proper fellowship with the saints alone, we will receive an eternal inheritance. ஏனென்றால் பூமியிலே நாம் பரிசுத்தவான்களோடு வைத்திருக்கிற இந்த ஐக்கியம் தான், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நமக்கு இருக்கிறதான இந்த ஐக்கியம் தான் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொண்டு வருகிறது. For the fellowship that we have with the saints and the fellowship we have with the inheritance of the saints alone brings in an eternal inheritance to us. இதை நாம் மத்தேயுவிலே வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். In the gospel according to Saint Matthew, Jesus says, whatsoever thou shalt bind in earth shall be bound in heaven. பூமியிலே நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். And whatsoever thou shalt loose on earth shall be loosed in heaven. 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். Matthew chapter 16 verses 18 and 19. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பூலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். And I say also unto thee,
that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. And I will give unto thee the keys of the kingdom of heaven, and whatsoever thou shalt bind on earth shall be bound in heaven, and whatsoever thou shalt loose on earth shall be loosed in heaven. பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த கீ, அந்த சாவியை, அந்த திறவுகோலையே ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள அப்போஸ்தல ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given the keys of the kingdom of heaven to the apostles in this New Testament church. அப்ப அந்த கீ இருந்தா தான் அதை திறக்க முடியும், திறந்து உள்ள போக முடியும். Only if you have a key you can open and enter in. அப்ப பரிசுத்தவான்களிடத்தில் சரியான ஐக்கியம் இல்லாம வருத்தங்கள், துக்கங்கள், கசப்புகள், பிரிவினைகளை வைத்துக்கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு அந்த திறவுகள் கொடுக்கப்படாது, அந்த பரலோகம் திறக்கப்படாது. Those who do not have a proper fellowship with the saints, those who have grievances against them, those who are sorry about their state, and those who do not have a proper relationship with them will not be given the keys, and therefore heaven will not be open for them. இது ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை என்பதை மறக்க வேண்டாம். Do not forget that these are the words of Lord Jesus Christ. அதை அழுத்த திருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். I just want to emphasize that. நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, whatever thou losest, இந்த பூமியில நீ யாரை கட்டவிழ்த்து விடுகிறாயோ அவர்கள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுவார்கள். those who are being loosed by you on this earth will be loosed also in heaven. ஆகவே இந்த இடத்துல எந்த ஒரு ஊழியர் வந்தாலும், அவங்க எப்படி வயதானவங்களா இருந்தாலும், கண்ணு தெரியாதவங்களா இருந்தாலும், அல்லது வேற யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், அவங்களோடு நம்ம என்ன செய்யணும்? அவங்க மனது துக்கப்படாத அளவுக்கு, அவங்கள வேதனைப்படுத்தாத அளவுக்கு, அவங்களோடு உள்ள ஐக்கியத்தை உள்ளபூர்வமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Therefore the workers of God that have been given for you, they may be in any state, they may be old, they may be blind also, even then you have to have a proper relationship with them so that they are not grieving over you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், அந்த பரிசுத்தவான்களிடத்துல ஒரு சுதந்திரம் இருக்குது, பூமியிலே இந்த அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான், அதை காத்துக்கொள்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Therefore we see that in this earth itself there is an inheritance for the saints, and those who abide by that inheritance and those who keep that inheritance alone will receive an eternal inheritance. ஏனென்றால் நித்திய சுதந்திரத்தை அடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். For to receive an eternal inheritance you have to enter into the kingdom of God. பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால் அந்த பரலோக ராஜ்யத்தின் உனக்கு முதலாவது திறக்கப்பட வேண்டும். திறவுகோல்கள் இங்கே அப்போஸ்தல ஊழியர்களுடைய கரத்தில் இருக்கிறது. If you want to enter into the kingdom of heaven, first of all it should be open, but the keys of the kingdom of heaven are in the hands of the apostles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே பரிசுத்தவான்களிடத்தில் ஐக்கியம் இல்லாம நான் தனியா ஜெபிச்சு, நான் வீட்டிலேயே ஜெபிச்சு, நான் உங்கள்கிட்ட பேசாம இருந்துட்டாலும் பரவாயில்ல, வருத்த வச்சாலும் பரவாயில்ல, நான் வீட்டிலேயே உட்கார்ந்து ஜெபிச்சு அல்லது ரூம்லயே உட்கார்ந்து ஜெபிச்சு நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை போல மாறிடுவேன். ஆண்டவருக்கு எனக்கு தான் தெரியும் என்னுடைய காரியம். சில சொல்லுவாங்க, என்ன குறித்து ஆண்டவருக்கு தான் தெரியும். Therefore having a grievance against the saints, you are saying, I won't come here, let me stay back at home, let me stay closeted in a room and I'll be praying separately, for God alone knows about me, He knows all my needs. அப்படி அல்ல இந்த வாழ்க்கை. This life is not. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இங்கே இயேசு சொன்ன வசனத்தை தான் படிக்கிறோம். முதலாவது என்ன செய்யறாரு? ஒரு சபையை ஆண்டவர் கட்டுகிறார். அதில் அப்போஸ்தல ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். These are the words spoken by Jesus himself. He says first he is building a church, and for the church he is placing certain apostles and is giving the keys of the kingdom of heaven to the hands of these apostles. ஆகவே எபேசு சபை ஜனங்களுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த பவுல் சொன்ன அதே வார்த்தையை நான் இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன். நீங்கள் இனி நீங்க என்ன செய்ய வேண்டாம்? அந்நியரும் பரதேசிகளுமாய், பரிசுத்தவான்களிடத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்க வேண்டாம். Therefore now let me say you what Apostle Paul said to the Ephesian church, the anointed people, that you be no more strangers and foreigners. ஒரே நகரத்தாராய் மாற வேண்டும். You have to become fellow citizens. ஒரே நகரம் என்று சொல்லும்போது கூட உங்களுக்கு அது புரியுறது கஷ்டம், அது எப்படி கிரகிக்க கஷ்டம். ஒரே வீட்டார், தேவனுடைய வீட்டார், ஒரே வீட்டார் எப்படி இருப்பீங்க? ஒரு வீட்டார் எப்படி இருப்பீங்க? When we say your fellow citizens also, many of you may not be able to understand that, but we can say you should be one household. When you belong to one house, how will you be? இப்போ உங்களுடைய வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விவாகமோ ஒரு புது வீடு கட்டு பிரதிஷ்டையோ நடக்குது என்று வைத்துக்கொள்ளுங்க. Suppose there is a function in your house, maybe a wedding or a house dedication. அந்த காரியத்துல
நீங்க எப்படி இருப்பீங்க, என்ன செய்வீங்க? In that place, how will you be? How will you react? அதே வேளையில சபையில ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது. At the same time, there's a convention in the church. இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க என்ன செய்வீங்க? தேனீக்களை போல சுறுசுறுப்பா என்ன செய்வீங்க? வேலை செய்வீங்க. Now just think, the function in your house, you will be busy bodies like the busy bees. அதே வேளையில கன்வென்ஷன் என்ன செய்வோம்? ஆமையை போல என்ன செய்வோம்? மெதுவா காரியங்களை செய்வோம். சில வேளை வராமலே பங்கெடுக்காமலே இருப்போம். At the same time, in a convention, we'll be moving in a very slow pace like tortoises. At times, we may not be coming at all to that convention. சில வேளை அந்த பக்கம் வரவே கூட மாட்டோம். At times, we may never turn up that side. காரணம், நீ அந்நியனாய் இருக்கிறாய். For you're a stranger. இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த கூட்டத்தின் மூலமாக தேவன் உன்னை அழைக்கிறார். உன்னுடைய அழைப்பை உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? நித்திய சுதந்திரத்தை அடைவதற்கு. அந்த நித்திய சுதந்திரத்தை நீ அடைய வேண்டுமானால் முதலாவது பூமியிலே தேவன் பரிசுத்தவான்களோடு உனக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். By these words and this meeting, the Lord is reminding you that you have been called to receive an eternal inheritance, and to receive an eternal inheritance, you got the inheritance of the saints in this earth. பரிசுத்தவான்களிடத்திலே அந்நியனும் பரதேசியுமாய் இல்லாமல் ஒரே நகரத்தாராய் தேவனுடைய வீட்டாராய் யார் மாறி இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Not as strangers and foreigners before the saints of God, but those who have become fellow citizens and those who are the household of God can receive that eternal inheritance. இனி அடுத்தபடியாக நித்திய சுதந்திரத்தை அடைவதற்கு 2 தகுதி சொன்னேன். அதுல ஒரு தகுதியை, அநேக தகுதிகளுக்கு முக்கியமான 2 காரியத்தை சொன்னேன். அதில் ஒன்றுதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். இரண்டாவது தகுதியை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். And there are many eligibilities to receive the eternal inheritance. After that, I am telling you two. The first one I have told you already, and the next one is written in Hebrews chapter 10 verse 34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். For he had compassion of me in my bonds, and took joyfully the spoiling of your goods, knowing in yourselves that ye have in heaven a better and an enduring substance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நித்திய சுதந்திரம் பரலோகத்திலே தங்களுக்கு இருக்கிறது என்கிற வெளிப்படுத்தல் உள்ளவர்கள் இந்த பூமியிலே எப்படி ஜீவிப்பார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு ஆஸ்திகளை சேமித்து வைத்து ஆஸ்திகளுக்காக சேமிப்பதற்காக யுத்தம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுக்கக்கூடியவர்களாய், அப்படிப்பட்ட மனநிலை படைத்தவர்களாய் இருப்பார்கள். Therefore, those who have a revelation that they've got an eternal inheritance, the way or the lifestyle that they will have on this earth is that they won't be running here and there to amass and gather wealth, or they won't be suing or fighting with one another to gather wealth. On the other hand, they will be joyfully giving the spoiling of their goods. அதாவது தங்களுக்கு என்று ஆஸ்திகளை சேமித்து வைக்கிறதான, எனக்கு என் பிள்ளைகளுக்கு என்று சேமித்து வைக்கிறதான ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. அந்த ஆஸ்திகளை மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் செலவு பண்ணக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள். That is, they won't keep on gathering goods and riches for themselves and their children, saying it's all for me and all for me, but they will be joyfully giving it to other people of God also. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். For example, let me tell you one thing. இப்ப நீங்க சம்பாதித்து ஒரு 50 லட்சம் சேமித்து வைத்திருக்கீங்க என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பேச்சுக்கு நான் சொல்லுகிறேன். For example, இந்த வசனம் புரியுறதுக்காக சொல்றேன் நான். I'm giving an explanation for this verse. For example, you have earned and you have gathered, that is nearly 50 lakhs of rupees. உங்களுடைய பிள்ளைகள் +2 முடித்து மேல் படிப்புக்கு போகிறார்கள். அப்ப அந்த படிப்புக்கு என்ன செய்யணும்? காலேஜில் ஒரு சீட்டு வாங்கணும், அவங்க அந்த காலேஜில் சேர்க்கணும். ஒரு 5 லட்சம் செலவழிது என்று வைத்துக் கொள்ளுங்கள். And suppose your children have completed +2 examinations and they are going to pursue higher education, and you have to spend nearly 5 lakhs on their education. அப்ப 50 லட்சத்துல உங்க பிள்ளைகளுக்கு அந்த காலேஜ் சீட்டுக்காக 5 லட்சத்தை நீங்க என்ன செய்வீங்க? எந்த துக்கமும் பட மாட்டீங்க, ஈஸியா செலவழிச்சிருவீங்க. 5 லட்சம் போகுது, இல்ல நான் செலவழிக்க மாட்டேன், 50 லட்சத்தை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. பிள்ளைக்கு செலவழிக்கிற விஷயத்துல 5 லட்சம் போனாலும் பரவாயில்லைன்னு 5 லட்சம் செலவழிக்கிறீங்க, 45 லட்சம் மீதி இருக்குது.
You won't be bothered about sparing that 5 lakhs of rupees on the education of your children. You'll be joyfully giving it. But you will never say, no, I'm not going to give up my money, and you won't hold back that 50 lakhs. But you'll be spending 5 lakhs on your children, and you'll have only 45 lakhs left now. அடுத்து அது ஒரு சகோதரியா இருக்க பெண் பிள்ளையா இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு ஒரு விவாகம் வருகிறது. அப்போ ஒரு நல்ல இடத்துல ஒரு சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தம் பண்ணணும், விவாகம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் நீங்க செலவழிச்சா தான் அந்த காரியத்தை நீங்க முடிக்க முடியும். Next, if it is a daughter for you, she has to be married off. Suppose you get a very good alliance for your daughter, and you have to spend nearly 20 lakhs on that. You will be prepared to do that for your daughter's sake. அப்ப எந்த தகப்பனும் எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க 20 லட்சம் ரூபாய் செலவழித்து இந்த விவாகம் நடத்த வேண்டாம். பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க தகப்பனும் தாயும். 5 லட்சத்துக்குள்ள ஒரு மாப்பிள்ளை, ஒரு விவாகம், ஏதாவது ஒரு மாப்பிள்ளை வந்து விவாகம் பண்ணா 5 லட்சம் தான் என்னுடைய பட்ஜெட். அதுக்கு மேல போல என்னது கல்யாணமே கிடையாது உனக்கு. அப்படி யாராவது சொல்லுவோமா? சொல்லுவீங்களா? சொல்லுவோமான நீங்க சொல்லுவீங்களா? And no father or mother will say, I'm not prepared to spend 20 lakhs for my daughter's wedding. I'm opting for a low budget wedding. I'm ready to spend only 5 lakhs on my daughter's wedding. And if they are expecting more than that, I am prepared to have my daughter back at home without getting her married off. No mother or father will do that. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். The reason why I'm telling you is to give an explanation for the term, you joyfully spared your goods. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு, ஒரு விவாகம், ஒரு வேலை வரும்போது அதுக்கு எத்தனை லட்சமோ ஒரு வேலை. இப்ப பாருங்க, டிஇடி எக்ஸாம் நடந்தது, கவர்மெண்ட் நடந்துச்சு. Now the reason why I'm telling you all these things is that you're joyfully giving or spending money on your children's studies or for getting a job for them. Recently a TET exam was concluded now. அந்த எக்ஸாம்ல அநேக பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. அதிகமான ஆயிரக்கணக்கான பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. Thousands of people have cleared that examination. ஆனா வேகன்சி கொஞ்சம் தான் இருக்குது. But vacancies are few. இப்ப சில பேர் என்ன செய்வாங்க, சிலர் சொல்லுவாங்க, இந்த மந்திரியை பார்த்து பணம் கொடுத்தால், இத்தனை லட்சம் கொடுத்தால் சீட் வாங்கிடலாம். And certain people will say, if I pay so much amount of money to a minister, I can get a job. அப்ப கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக சரி ஒரு 5 லட்சம் போனா பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தகப்பன்கள் இருப்பாங்க. There will be certain mothers and fathers saying, I don't bother about paying 5 lakhs of rupees for a government job for my child, for they will be well settled. இதெல்லாம் வந்து ஒரு எழுத்தின்படியாக ஒரு உலகத்து மனிதனா இருந்தாலும், ஒரு உலகத்து தாய் தகப்பன, கிறிஸ்தவங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, உலகத்து தாய் தகப்பனா இருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க இதெல்லாம் செய்வாங்க. To do all these matters, they needn't be a Christian. A common man in this world also will do all these things for their children. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? But what should you as anointed children of God do? உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவழிப்பது மாத்திரமல்ல, not only spending for your children, சபையில யாருக்காவது படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஒரு விவாகம் வருகிறது, அதுக்கு நடத்துவதற்கு தேவையான வசதிகள் இல்ல, அதுக்கு அடுத்து ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, அதுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இல்ல, இப்படி ஏதாவது ஒரு காரியம் அறியும் போது அதற்காக செலவழிப்பது. If you come to know that someone in the church are short of money, they are not able to spend on the education or spend on the wedding or supposed to get a job, if they are not able to spend on that, you must be willing to go and help them. கஷ்டத்திலே காணப்படக்கூடிய அவங்களுடைய நிலவரத்தை அறிந்து கஷ்டத்திலே காணப்படுகிறவர்களுக்கு கூட என்ன செய்றாங்க, அவர்கள் எடுத்து செலவழிக்கிறார். அதான் கொள்ளையிட கொடுப்பது. ஆஸ்திகளை கொள்ளை அடுத்தவங்களுக்கு கொள்ளையிட கொடுப்பது. That is, they gathered money, they earned a lot, and they are spending on the children. Not only are they spending it on their children, but they are giving it to people who are in dire needs about that. That is what is written, that they took joyfully the spoiling of their goods. அதுதான் இயேசு சொல்றார், 2 பேர் காணிக்க போட்டாங்க. இயேசு சொல்றார், ஐஸ்வர்யவான்கள் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. That is why Jesus says about the people offering in the offering, that is, rich people came and offered from their abundance. ஒரு ஐஸ்வர்யம் 1 கோடி ரூபாய் போடுறான்னு வைத்துக்கொள்ளுங்க. Suppose a rich man is offering 1 crore of rupees. ஆனா அவன்ட்ட 50 கோடி சொத்து இருக்குது. But he has got riches, that is nearly 50 crores. 49 கோடியை தான் வச்சிட்டு 1 கோடி ஆண்டவருக்கு போடுறான். He is keeping back 49 crores and giving the Lord 1 crore. அவன் போட்டது 1 கோடியா இருக்கலாம். It may be 1 crore. ஆனா மீதி 49 கோடி அவன்கிட்ட இருக்குது. But the other 49 crores is in his pocket. அந்த ஐஸ்வர்யவான் கிட்ட. And the Lord says about the rich man. ஆனா அந்த ஏழை விதவை அப்படி இல்ல. But the poor widow was not like that. இருந்தது ஒரு 200 ரூபாய். She had just 200 rupees. அந்த 200 ரூபாய் ஆண்டவருக்கு போயிட்டா இவட்ட 20 பைசா கூட கிடையாது இப்ப.
and she's offered the 200 rupees and she doesn't have even 20 pies left with her. அப்ப தேவனுடைய தராசுல 1 கோடி பெருசா 200 ரூபாய் பெருசான்னு கேட்டா தேவனுடைய தராசுல எது பெருசு? 200 ரூபாய் தான் பெருசுன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. Therefore, if we ask in the balances of Lord, which is greater, 1 crore or 200 rupees, the Lord clearly says that 200 rupees is more. அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்லியிருக்கேன். வசனத்தை வாசிங்க. எங்க இருக்குது? ஐஸ்வர்யவான்கள் தங்கள் பரிபூரணத்திலிருந்து காணிக்கை போட்டார்கள். லூக்கா 20:21. Luke chapter 21 verse 4. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். மேல உள்ள வசனத்தை வாசிங்க. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கையிலே போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். And he looked up and saw the rich men casting their gifts into the treasury. And he saw also a certain poor widow casting in thither 2 mites. And he said, Of a truth I say unto you, that this poor widow hath cast in more than they all. For all these have their abundance cast into unto the offerings of God. But she of her penury hath cast into all the living that she had. இங்கே தேவனுடைய தராசை நாம் பார்க்கிறோம். Here we see the balance of the Lord. அந்த 2 பணத்தை போட்ட விதவையை தான் ஆண்டவர் பெரிதாய் சொன்னார். The Lord was appreciating the widow who offered 2 mites. காரணம் என்னவென்று சொன்னா 2 பணம் தான் இருந்தது, 2 ஆண்டவருக்கு போட்டாச்சு. The reason is that she had only 2 mites and she had offered all that to the Lord. இப்ப தனக்கென்று தன்னிடத்துல ஒன்றுமே இல்ல. Next she had nothing left with her for herself. அதான் இயேசு அவளுடைய ஜீவனத்துக்கு அவளுடைய சாப்பாட்டுக்கு உரியதையும் கூட போட்டு விட்டாள் ஆண்டவருக்கு. That is why Jesus said she has cast in all the living that she had. ஆனா அந்த ஐஸ்வர்யவான்கள் அப்படி அல்ல. But the rich man was not there like that. பரிபூர்ணம் அவங்கட்ட இருக்குது. They have in abundance. அவங்க போட்டது 1 லட்சமா இருக்கலாம், 10 லட்சமா இருக்கலாம், 1 கோடியா இருக்கலாம். The thing that they have offered might be 1 lakh or 10 lakhs or even a crore. ஆனா மீதி 99 கோடியோ 100 கோடி அவங்க கையில இருக்கும். But the rest remaining, that is 99 or 100 crores, is still remaining with them. அதுபோல Similarly, இங்கே நாம் பார்க்கும்போது தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தார்கள். we read here that they took joyfully the spoiling of their goods. அதான் வேதத்திலே நாம் படிக்கிறோம் சமநிலை பிரமாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is why in the scripture we read about the law of equality. சிலர் இடத்துல அதிகமாய் கர்த்தர் கொடுத்திருப்பார். The Lord would have given much to certain people. சபையில பாருங்க, சில பெரிய பணக்காரர்களா இருப்பார்கள், சிலர் ரொம்ப தரித்திரத்துல இருப்பாங்க. In the church we can see certain people multimillionaires, whereas certain others very poor. அப்ப என்ன செய்யணும்? சமநிலை பிரமாணம் உண்டாக வேண்டும். There must be a law of equality. இப்ப தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுடைய நிலவரத்தை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் தங்கள் ஆஸ்திகளை செலவழிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். Those who have much must be willing and prepared to spend their goods and give to people who are in need. அப்படி யாருக்கு மாற முடியும்? Who can change like that? எல்லாருக்கும் மாற முடியாது. Not all can do that. யாருக்கு மாற முடியும்? Who can change, sir? நித்திய சுதந்திரம் ஒன்று எனக்கு பரலோகத்துல இருக்கு என்கிற அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் அப்படி மாற முடியும். Those who have a right understanding saying that I have an eternal inheritance in heaven alone can change like that. இப்ப அந்த வசனத்தை படிங்க. எபிரேயர் 10:34. Now read that verse, Hebrews chapter 10 verse 34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். For he had compassion of me in my bonds and took joyfully the spoiling of your goods, knowing in yourselves that he have in heaven a better and an enduring substance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப மற்றவர்களுக்காக அதான் பவுல் சொல்றாரு. அது பணத்தை குறித்து அல்ல, ஜெனரலா சொல்றாரு, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவழிக்கப்படவும் விரும்புகிறேன். That is why St. Paul in general says not only about the money, but in general says I am willing to be spent and to spend. அதான் ஆதி நூற்றாண்டு சபையில நாம் பார்க்கிறோம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று கொண்டு வந்து அதனை என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்போஸ்தலர் என்ன செய்தார்கள்? எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்தார்கள். That is why we read about the first century church, that people who had houses and lands sold them off and brought the price and kept it at the feet of the apostles, and the apostles distributed it to everyone according to their need. அந்த 2 வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களை நான் வாசிக்கும்போது சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. In Acts of Apostles we read that everything was in common now. In Acts of Apostles chapter 4 verses 34 and 35.
நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. And the multitude of them that believed were one heart and of one soul. Neither said any of them that aught of the things which he had possessed was his own, but they had all things common. ஆதி நூற்றாண்டு சபையில இது என்னுடையது என்று யாரும் சொல்லவில்லை. இது என்னுடைய 2 வீலர், இது என்னுடைய 4 வீலர், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய லேண்ட், இப்படி யாருமே சொல்ல. சகலம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. In the first century church, no one said that this thing belonged to me, this 2-wheeler belongs to me, that 4-wheeler belongs to me, that house is mine, that land is mine, but everything was common. ஒருவன் ஆகிலும், அது கவனித்து பாருங்க அந்த வேட, ஒருவன் ஆகிலும் தனக்குள்ளது ஒன்றை தன்னுடையது என்று சொல்லவில்லை. And we can see that it is written that one person said that those things are mine. இதை குறித்து சமநிலை பிரமாணம் என்று 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே 13-15 2 Corinthians chapter 8 verse 13 to 15 we read about the law of equality. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படியல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. For I mean not that other men be eased and ye burden, but by an equality that now at this time your abundance may be a supply for their want, that their substances also may be a supply for your want, that there may be a equality, as it is written, he that hath gathered much had nothing over, and he that hath gathered little had no lack. சமநிலை பிரமாணம் என்றால் என்ன? இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. What is we mean by the law of equality? Now at this time your abundance may be a supply for their want. அப்ப நித்திய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது, அதை நான் எப்படியாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வெளிப்படுத்தல், அந்த நித்திய சுதந்திரத்தை பற்றிய அறிவுள்ளவர்களுக்கு தான் இந்த பூமியில மற்றவர்களுக்காக செலவழிக்க முடியும். Therefore, those who have the understanding that there is an eternal inheritance in heaven, and somehow or the other I have to receive that, only such people will be willing to spend for others in this earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முதலாவது பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாம் ஐக்கியப்பட வேண்டும். இரண்டாவது நம்முடைய ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுக்க வேண்டும். Therefore, to receive the eternal inheritance that has been kept for us in heaven, first of all we must have a fellowship of the inheritance of the saints in light, and next we must take it joyfully to the spoiling of our goods. நம்முடைய அழைப்பை குறித்து நாம் பார்க்கும்போது 13வது the 13th point about our calling is முற்றிலும் பரிசுத்தமாய் மாறும்படி. We have to be perfectly holy. நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படும்படி. Our spirit, soul and body should be preserved blameless. தேவன் நம்மை அழைத்தார். God has called us. அதை 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 படிக்கிறோம். We read that in 1 Thessalonians chapter 5 verse 23 and 24. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். And the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of our Lord Jesus Christ. Faithful is he that calleth you, who also will do it. இங்கே சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. Here it is written, the very God of peace sanctify you wholly. இப்ப நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட்டால் மாத்திரம்தான் அவருடைய ரகசிய அவர்களை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். If our spirit, soul and body is preserved blameless alone, we can be caught up in the secret coming of Lord Jesus. அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And that is why God has called us. இப்ப ஆவி ஆத்தும சரீரம் எப்படி குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவது என்கிற விஷயத்தை நாம் ஏற்கனவே கன்னிகைகள் என்கிறதான தலைப்பில் அந்த வேத பாடத்திலே நாம் தெளிவாக இது முழுவதையும் இந்த ஆவி ஆத்தும சரீரம் எப்படி குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட வேண்டும் என்பதை அந்த வேத பாடத்திலே கன்னிகைகள் என்கிற தலைப்பிலே நாம் அந்த வேத பாடத்திலே ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். In the Bible study series,
under the topic virgin, we have already seen in detail as to how our spirit, soul and body can be preserved and maintained blameless. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவை அடுத்த காரியத்துக்கு நான் போகிறேன். 14வது காரியம் பரம அழைப்பு. Therefore, let me go to the next point, that is the 14th point, heavenly calling. எபிரேயர் 3:1. Hebrews chapter 3 verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. இங்க ஒரு பரம அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். Here we see of a heavenly calling. இது பரலோக அழைப்பு. It's a call from heaven. எதற்காக அழைத்திருக்கிறது? Why has it called? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டுமா? We have to consider Christ Jesus. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். In our spiritual life, every day we ought to consider Christ Jesus. எதற்காக கவனித்து பார்க்க வேண்டும்? Why should we consider him? இயேசுவை போல மாறினால்தான் நம்முடைய வருகையிலே போக முடியும். Only if we change like Jesus alone, we can be caught up in his coming. இப்ப பாருங்க, லாபானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. There was a covenant between Laban and Jacob. இன்னென்ன நிறமுள்ள குட்டிகள், அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் பிறந்தா அது எனக்கு, இன்னென்ன நிறமுள்ளதெல்லாம் பிறந்தா உனக்கு என்று யாக்கோபுக்கு லாபானுக்கு ஒரு உடன்படிக்கை. There was a covenant between Jacob and Laban saying, if the sheep or the lambs come forth in this color, it belongs to me, and if it comes in the other color, it belongs to you. அப்ப என்ன சம்பவித்தது? யாக்கோபு தனக்கு தேவையான அந்த நிறமுள்ள ஆட்டுக்குட்டிகளை பெறும்படியாக புன்னை, வாதுமை, அர்மோன் என்று சொல்லக்கூடிய மரங்களின் கொப்புகளை உரித்து ஆட்டுக்குட்டிகள் குட்டி போடக்கூடிய இடங்கள்ல ஆடுகளுடைய கண்களுக்கு எதிராக அதை போட்டு வைத்தான். Therefore, to receive the particular color that Jacob needed, he brought in the rods of poplar, hazel and chestnut trees and peeled them and put the rods in the water troughs where the lambs, the sheep, came to drink water and where they were about to conceive. அப்ப சம்பவித்தது என்ன? What happened? அப்ப ஆடுகள் அந்த மரத்தை நோக்கி பார்த்து அல்லது அந்த மரத்தை கவனித்து பார்த்து நோக்கி பார்த்து அதை அந்த குட்டி பிறந்த பொழுது யாக்கோபுக்கு என்ன நிறமுள்ள குட்டிகள் தேவையோ அந்த குட்டிகள் கிடைத்தது. When the sheep and the goats were looking at the rods when they were conceiving, they were able to bring forth the lambs and the kids according to the color that Jacob desired. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமோ, கவனித்து பார்க்கிறோமோ, கவனமாய் அவரை பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய சுபாவங்கள், அவருடைய பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தத்தை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த பரிசுத்தம் உண்டாகும். அவருடைய தாழ்மையை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த தாழ்மை உண்டாகும். Therefore, in our spiritual life also, to the extent that we look unto Jesus Christ, we will be able to receive his nature in us. That is, if we keep on looking at his holiness will be formed in us. If we keep on looking at his humble nature, we will also turn to be humble. நிந்தை, அவமானம் இதெல்லாம் அவர் கடந்து போன பாதையை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கூட நிந்தைகளை, அவமானத்தை நம்ம என்ன செய்வோம்? ஈஸியா ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்காக துக்கப்பட மாட்டோம். When we look unto the reproaches and shames that Jesus had to endure, we will also be easily handling the reproaches and shames that come to us. எந்த அளவுக்கு இயேசுவை நாம் கவனித்து பார்க்க, அவர் பட்ட பாடுகள், to the extent that we look unto Jesus, that is the sufferings that he suffered. என்னுடைய இயேசுடைய முகத்திலேயே காரி துப்பினார்களே நான் எம்மாத்திரம். They had spat upon the face of my Jesus, and now what am I? இயேசுவையே சவுக்கால் அடித்து சிலுவையிலே தொங்க விட்டார்களே, கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்களே, தலையிலே முள்முடி சூட்டினார்களே. இதை ஒவ்வொரு நாளும் நாம் கவனித்து பார்த்தால் இந்த நிகழ்காலத்துல அல்லது வருங்காலத்துல நம்முடைய அல்லது கடந்த காலத்தினுடைய வாழ்க்கையில வந்த எந்த பாடுகளும் நமக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. They have scourged Jesus and they made him hang on the cross. They pierced his hands with nails. They put a crown of thorns on his head. If we keep on looking at all these things, we will be easily facing all these paths that we are now encountering, or maybe in future we might have to go in that path. It won't be difficult for us. சில குடும்பத்துல சில மருமகள்மார்களுக்கு மாமியார் மூலமா சில நிந்தை, அவமானம், சில கடினமான பாதை வருது என்று வைத்துக்கொள்ளுங்க. Suppose in a family the daughter-in-law is facing a tough time and she is facing reproaches and shames and other problems due to her mother-in-law. அவங்க என்ன சொல்வாங்க? What will they do? எனக்கு இனி இவங்களோட இருக்க முடியாது, போதும் போதும் ஆயிருச்சு, இனி இங்க இருக்க முடியாது. I cannot manage with this woman. Is that the end of it? பேசுனது ஏதாவது 2-3 வார்த்தையா இருக்கலாம்,
It might be 2 or 3 words that she has spoken. 2-3 வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. She would have spoken just a couple of words. அத கேட்க முடியல. She is not able to tolerate that. எனக்கு இது போதும், எனக்கு இது அப்பா இது போதும் அப்பா இன்னும். Oh, is the end of it for me? I can no more stand it. அடுத்து பாருங்க, இப்ப சிலர் கணவனை விட்டு பிரிந்து சில மனைவிமார்கள் வீட்ல போய் தாய் வீட்ல இருப்பாங்க. Next, certain wives get separated from their husband and go to their maternal houses. அவங்க என்ன சொல்வாங்க? What will they do? இனி அவரோட ஜீவிக்க முடியாது நமக்கு. Hereafter I cannot continue living with போதும் him. போதும் ஆயிருச்சு அவ்வளவுதான். Is that the end of it for me? அப்படிம்பாங்க. It will be their words. இதெல்லாம் சம்பவிக்க காரணம் என்ன? What is the reason for all these to happen? இவங்க எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். All these are anointed. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய உபதேசத்தை பெற்றுக்கொண்டவர்கள். All of them have received the doctrines from God. ஆனா சின்ன பாடு, சின்ன நிந்த, ஒரு குற்றச்சாட்டு சகிக்க முடியல. Even they are not able to tolerate even a small suffering or a reproach or a picayune situation. காரணம் என்ன? What's the reason? இப்ப எலியா பாருங்க, எனக்கு போதும்டா, ஐயோ எனக்கு போதும். ஏசபேல் ஒரே ஒரு மிரட்டினா. ஏசபேல் ஒரு ஸ்திரீ, ஒரே ஒரு மிரட்டு சொன்னாங்க, நாளைக்கு இந்நேரம் இது நடக்கும்னு சொன்னா. Jezebel, a woman, threatened Elijah just once. Tomorrow by this time this thing will happen. He said, it is enough. உடனே எலியா போய் சொல்றான், ஆண்டவரே போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும்ட்டான். Immediately Elijah said, Lord, it's enough, take me. இப்படி ஏதாவது சின்ன சோதனை பாடுகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? போதும், இனி என்னால முடியாதுன்னு சொல்றோம். For such small temptations and sufferings, immediately we say, it's enough, Lord, I cannot tolerate. இந்த ஆளோட ஜீவிக்க முடியாது. I cannot live with this person. இந்த குடும்பத்துல இருக்க முடியாது. I cannot continue in this ஐயோ family. அந்த மாமியாரை பத்தி உங்களுக்கு தெரியாது. Oh, you don't know about my mother-in-law. ஆமா, எனக்கு தெரியாது. Yes, I do not know. ஆனா உனக்கு இயேசுவை பற்றி தெரியுமா? But do you know about Jesus? கிறிஸ்து இயேசுவை கவனித்து நீ பார்ப்பாயானால், If you consider Christ இந்த Jesus, கிறிஸ்தவ வாழ்க்கையில உன்னுடைய கிறிஸ்து இயேசுவை நீ கவனித்து பார்ப்பாயானால், in this Christian life, if you consider your Christ Jesus, உன்னுடைய முகத்தில் யாராயிலும் காரி துப்பினால் நீ துடைத்து விட்டு என்ன சொல்லுவாய்? if somebody spits upon your face, you will wipe it out and say, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, what am I, Lord? நீர் பரிசுத்தர், அந்த பரிசுத்த முகத்திலே காரி துப்பினார்களே. You are holy, and they have spat upon that holy face. யாராயிலும் உன்னை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னால், Somebody says that you are demon possessed. போஜன பிரியன் என்று சொன்னால், Somebody says you are a glutton. இயேசுவையே அப்படி சொன்னார்களே. They've spoken about Jesus also like that. நான் எம்மாத்திரம், What am I? இயேசுவையே சொல்லி இருக்கிறார்களே. They've spoken about Jesus also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. யாரோ அடித்து காயப்படுத்தி, சில குடும்பத்தில் ஒருவேளை சிலர் அடித்து காயப்படுத்தினால், Suppose somebody in the family beats them and hurts them. சில குடும்பங்களை கணவன் மனைவி அடிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose in a house a husband abuses the wife. அப்ப என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி பார்க்க, கவனித்து பார்க்க வேண்டும். And they have to consider Jesus. என் இயேசு சவுக்கடி வாங்கினாரே, My Jesus was scourged. என் இயேசுவின் தலையிலே முள்கிரீடம் சூட்டினார்களே, And they crowned a crown of thorns upon the head of my Jesus. அவருடைய மென்மையான பரிசுத்த கரங்களிலே ஆணிகளை அடித்தார்களே. They pierced his tender hands and holy hands with nails. அவருடைய விலாவிலே ஈட்டினால் குத்தினார்களே. They put a spear on his side. அவருடைய மொத்த சரீரமும் மாம்சமும் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. His whole body and flesh are torn and are hanging. கல்வாரி சிலுவையிலே எலும்புகள் தெரியத்தக்கதாக என் நேசர், என் மணவாளன் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. My beloved and my bridegroom is hanging on Calvary so that his bones are protruding out. கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ அதை கவனித்து பார்ப்பாயாக. Dear child of God, every day you have to come. இயேசுவின் பரிசுத்தத்தை எந்த அளவுக்கு கவனித்து பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அசுத்தமுள்ள எனக்குள்ளும் உனக்குள்ளும் பரிசுத்தம் உண்டாகும். இயேசுவின் பரிசுத்தம். To the extent that you look onto the holiness of Jesus, to that extent the holiness of Jesus will be formed in you and I who are now unclean. இயேசுவின் தாழ்மையை எந்த அளவுக்கு நாம் கவனித்து பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய தாழ்மை நமக்குள்ளே உருவாகும். To the extent you look at the humility of Jesus, to that extent humility will be formed in us. இயேசுவின் கீழ்ப்படிதலை பார். Look onto the obedience of Jesus. தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிஷ்யின் முன்பாக கைகளை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிற இயேசுவை கவனித்து பார். Consider Jesus who stood before his creation with his hands folded. அபாண்டமான பழிகள் எத்தனையோ அவர் மேல் சுமத்தப்பட்டது. So many slanderous accusations were leveled against him. எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. So many accusations came upon Jesus. பிலாத்து கேட்கிறான், நீ ஒன்றுக்கு கூட பதில் சொல்லுகிறது இல்லையா? Pilate asked, answerest thou nothing? அவரோ ஒன்றும் பேசாதிருந்தார். But he held his peace. அப்ப நம்ம மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சுமத்தப்படும் போது, Therefore in this Christian life, when many accusations are leveled against us, நாம் செய்யாத காரியத்தை செய்ததாய் மற்றவர்கள் அபாண்டமான பழியை, குற்றச்சாட்டுகளை, எத்தனையோ குற்றச்சாட்டுகள் மேல் சுமத்தட்டும்.
There may be many slanderous accusations against us, even though we haven't done anything and are innocent. நாம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கக்கூடியவர்களாக இருந்தா என்ன சொல்லுவோம்? என் இயேசுவின் மேலே குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்களே, நான் எம்மாத்திரம்? பச்சை மரத்துக்கே இந்த பாடானால் பட்ட மரமாகிய எனக்கு நான் எம்மாத்திரம்? What should we say? There were so many slanderous accusations leveled against my Jesus itself. Then what am I? If it is for a green tree, what will be the state of a dry tree? கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலை கவனித்து பார்ப்போமாக. Let us consider the obedience of Christ. கிறிஸ்துவுடைய தாழ்மையை கவனித்து பார்ப்போமாக. Let us consider the humility of Christ. கிறிஸ்துவுடைய மன்னிக்கிற சுபாவத்தை கவனித்து பார்ப்போமாக. Let us consider the forgiving nature of Christ. என்னுடைய எத்தனையோ அக்கிரமங்களை, என்னுடைய எத்தனையோ துரோகங்களை என் இயேசு எனக்கு மன்னித்தாரே, அதுபோல நான் மற்றவர்கள் செய்கிற துரோகங்களை நான் மன்னிப்பேன். My Jesus forgives so many iniquities of mine and also my treacheries. Similarly, I will also forgive others. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, Holy brethren, partakers of the heavenly calling. நாம் அறிக்கை பண்ணுகிறதான அந்த அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்ப்போமாக. Consider the apostle and high priest of our profession, Christ Jesus. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுவின் மேல் என்னுடைய கண்களும் இந்த வார்த்தைகளை கேட்க யாவருடைய கண்களும் அனுதினமும் கிறிஸ்து இயேசுவின் மேல் பதிக்கப்படுவதாக. Let the eyes of mine and the eyes of everyone who are listening to this word of God be fixed upon Christ Jesus every day. அப்போது உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே மற்றவர்கள் கொடுக்கிற பிரச்சனைகள் உனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. Then in your work spot, the problems given by others won't at all be a problem for you. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உன்னுடைய விவாக வாழ்க்கையிலே கணவன் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, மாமியார் மூலமாக வருகிறதான பிரச்சனைகள் ஒரு பொருட்டாகவே இருக்காது. Then the problems in your family, in your married life, the problems given by your husband, by your mother-in-law and your children won't at all look like a problem to you. நீங்கள் ஒரு தேவ ஊழியராய் இருந்தால் இந்த ஊழியத்தின் பாதையிலே உங்கள் மேல் எத்தனை குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் அது ஒரு பொருட்டாகவே உங்களுக்கு தெரியாது. If you be a minister of God in this ministry, even though many accusations are leveled against you, that would not be a matter at all for you. மற்றவர்கள் உங்களுடைய பெயரை கெடுத்தாலும் அது ஒரு பொருட்டாகவே இருக்காது. If others tarnish your name, that won't be a matter for you. இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடானால் பட்ட மரத்தை என்ன செய்வார்கள் என்று கேட்டார். Jesus says, if this be the state of a green tree, what will they do to a dry tree? என்னுடைய இயேசு, உன்னுடைய இயேசு ஒரு பச்சை மரம், பாவமே இல்லாத முற்றிலும் பரிசுத்தராய் காணப்பட்ட ஒரு பச்சை மரம். நீங்களும் நானுமோ ஒரு பட்ட மரம். My Jesus and our Jesus is a green tree without any sin. He is totally sinless and we are dry trees. அந்த கிறிஸ்து இயேசுவை ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்க நாம் தீர்மானிப்போமாக. Let us decide to consider that Christ Jesus every day. கடைசி அழைப்பு ஊழியர்களுக்குள்ள அழைப்பு. Finally, a call for the ministry. அந்த அழைப்பை பெற்றுக் கொண்டவர்கள் தான் இந்த ஊழியத்துக்கு கடந்து வர முடியும். ஒருவேளை அழைப்பு இல்லாமல், சரியான அழைப்பு இல்லாமல் இந்த ஊழியத்திலே வந்தால் அவர்களால் இந்த ஊழியத்தை கடைசி வரையும் நிறைவேற்ற முடியாது. Only those who have received such a calling can come into this ministry. In case they haven't come into this ministry with a proper calling, they cannot stand in this ministry till the end. இதோ இந்த கூட்டத்தின் முடிவிலே சிலுவையிலே தொங்கினவராக இயேசு நம்மத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். At the end of this meeting, I can see Jesus hanging on the cross. முழங்கால் படியிடுவோம். Let us come on our knees. நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். Let us lift up our eyes. கிறிஸ்து இயேசுவை அனுதினமும் கவனித்து பார்ப்போம். Let us consider Christ Jesus every day. அவர் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு நம்ம மேல் சுமத்தப்படவில்லை. The accusations that were leveled against him aren't leveled against us today. அவர் சவுக்கடி வாங்கினது போல நம்மில் ஒருவரும் சவுக்கடி வாங்கவே இல்லை பிரியமானவர்களே. Dearly beloved, none of us have received scourgings as he received. அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது போல, அவர் தலையிலே முள்கிரீடம் சுட்டப்பட்டது போல, அவருடைய விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்டது போல நம்மில் ஒருவருக்கும் சம்பவிக்கவில்லையே. And his hands were pierced with nails, his head was crowned with a crown of thorns, and his side was pierced by a spear, and none of us have got such sufferings. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்ப்போம். Consider Christ Jesus. அப்போது அவரை போல மாறலாம். Then we can change like him. ஒவ்வொரு நாளும் அவரை கவனித்து பார்ப்போம். Every day we have to look unto him. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us.